விஜய்க்கு அரசியல் அட்வைஸ் நீங்க பண்ணணும் என்ன பண்ணுவீங்க? அவர் பேசாம நடிக்கலாம். அவருக்கு தான் கரெக்ட். ஏன்னா மக்கள் கிட்ட பக்கத்துல நிக்க முடியுமா அவரால் போயிட்டு? இப்போ ஒரு 10 பேர் வராங்க, அவங்களுடைய இருக்கிற விஷயங்கள சொல்லணும். எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லணும். யார்கிட்ட சொல்லுவாங்க? புசிக்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட சொல்லணும். அங்கே போய் அங்கே போகணும், அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் வரணும். இவங்களுக்கு அதுக்குள்ள இவங்க செத்தே போயிடுவாங்க. இந்த சாப்பாடு பசிக்கு சோறு வேணும். அந்த நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் தான் கொடுக்கணும். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு கொடுத்தா இப்ப 41 பேர் சாவடிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் சாவுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சு வந்தாருன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் சாவதான் வேணும். கண்டிப்பா நம்மளுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கவே முடியாது. இவரெல்லாம் பார்க்கவே முடியாது. இவரெல்லாம் எப்படின்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி வானத்துல இருக்கக்கூடியவர். அவரை நடிக்க தான் கரெக்டா இருக்கும். வருவாரு, அழகா அங்க ஒரு டச்சப் இருப்பாங்க, ஒரு இருப்பாங்க, நடிப்பாங்க, போவாங்க, கேரம்ல உட்காருவாங்க, போவாங்க. அதுதான் அவரு கரெக்டு. அவர் மக்களோட இணைஞ்சி இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. அதுதான் சொல்றேன். ஒரு இணைஞ்சி இப்ப புரட்சி தலைவர்லாம் அப்படி தோல் மேல கை போட்டுவாங்க. புரட்சி தலைவி அம்மா எல்லாம் இப்ப பாருங்க, சுனாமி வந்தப்பெல்லாம் எப்படி மின்னல் வேகத்துல அவங்க நம்ம ஆளுங்களை எல்லாமே பார்க்க அனுப்பிட்டு அவங்க ஹெலிகாப்டர்ல ஃபுல்லா போய் பார்த்தாங்க. இவரெல்லாம் வருவாரா? 41 பேர் செத்ததுக்கு அங்க போய் அனுதாபத்தை தெரிவிக்கணும். அங்க போய் பார்த்து அவங்கள ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம தான் போனோம். யாருமே ஆறுதல் வாங்குறதுக்காக இவங்க வீட்டுக்கு பனையூருக்கு வந்த சரித்திரம் இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் பெரிய சரித்திரம். இது இந்த தமிழ்நாடு இல்ல, உலகத்திலேயே நடக்காத ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சுனாமியோ ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பணமெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க பனையூர்ல போய் காமிச்சு அவங்க ஆறுதல் வாங்கிக்கணும். இதெல்லாம் வேலைக்கு மொத்தமாகவே நீங்க புரட்சி தலைவி நீங்க மறந்துட்டீங்க. அது வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். டோட்டலா மறந்துட்டீங்க. ஊழல் ஆட்சி பெருகிடுச்சு அப்படின்றதுதான். என்னவா இவரு படம் ரிலீஸ் ஆகுது, டிக்கெட் எவ்வளவு ஆகுது, எவ்வளவு வருது, சொல்றாங்க. அதாவது தலைவரும் ஆக்ட் பண்ணாருங்க, அவரும் உச்சத்துல இருந்தாரு. அவர் என்னைக்குமே உச்சத்துல இருக்கேன்னு சொல்லவே இல்லை புரட்சி தலைவர். இவரு வடி வார்த்தைக்கு வார்த்தை நான் உச்சத்துல இருக்கேன் 41 பேர் செத்த உடனே உச்சா போற மாதிரி ஓடி போயிட்டாரு. உண்மையாதான்.